ஹalleluya, ஹalleluya. உங்களை பார்க்கறது பெரிய சந்தோஷம். ஆனால் அவங்க முகத்தை பார்க்க முடியல. ஆவி கண்களில் தான் பார்க்கணும். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் மாம்ச கண்கள் திறந்தது 3வது அத்தியாயத்தில். அதுக்கு முன்னால அவங்க ஆவிக்குரிய கண்களில் தான் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என்று ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார். அது என்னால் மறுக்க முடியல. ஆதாம் தூங்குகிறான், தூங்கி எழும்புறான். அதுவும் சாதாரண தூக்கம் இல்லை, ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து அப்படி எழும்புனா ஒரு அழகான பெண்ணு எதிரில் நிற்கிறாள். உடனே அவன் பார்த்துட்டு, இது யாரு, இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்கல. இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். எப்படி சொன்னா, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் அவ்வளோ பிரகாசமாய் இருந்தது. ஸோ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வந்திருக்கிறேன், ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களால் என்னை கேட்குற ஆயிரக்கணக்கான தமிழ்குடி மக்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், உங்களுடைய புறம்பான மனிதனை விட இந்த உள்ளான மனிதன் தான் 1000-10,000 மடங்கு பெரியவன். இந்த மனிதன் சொல்கிறான் பாருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாம்ச கண்களில் பார்க்கறது அனித்தியமானவைகள். நீங்கள் பார்க்கலாம் 2 கொரிந்தியர் 4:18 காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியம், டெம்பரவரி. காணாத நீங்கள் ஒன்றை பார்க்குறீங்க. அது எப்படி காணாததை நீங்கள் பார்க்குறீங்க? 2 கொரிந்தியர் 4:18 பாருங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். எதெல்லாம் உங்க மாம்ச கண்ணில் பார்க்குறீங்களோ எல்லாம் ஒரு நாளைக்கு உங்க கண்ணை விட்டு போயிடும். காணப்படாதவைகளோ, அதாவது மாம்ச கண்ணில் தெரியல, ஆவிக்குரிய கண்களில் தெரியுது, அது பர்மனன்ட். ஹல்லேலூயா. சில வேளைகளில் மாம்ச கண்ணு உங்களை ஏமாத்திரும். சாமுவேல் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறான். தாவீதினுடைய அண்ணன்களை ஷோல்டரை பார்க்குறான், உடம்பை பார்க்குறான், அவங்க வர தினுசை பார்க்குறான், மசில் கட்டுகளை பார்க்குறான். கத்தர் இவனை தான் அழிச்சிட்டாரு அப்படின்றான். கத்தர் சொன்னாரு, ஏய் நீ மனுஷன்டா, நீ மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கறது இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். கவனிங்க, நீங்க வெறும் மனுஷன், வெறும் மனுஷியா அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் தேவ மனுஷன், நீங்கள் தேவ மனுஷி. பழைய மனுஷனா உங்களை பார்க்கிற வர நீங்க பழைய சோர் மாதிரியே இருப்பீங்க. என்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டேன், அவர் எனக்குள்ள வந்துட்டாரு, நான் அவருக்குள்ள வந்துட்டேன். இல்ல இல்ல, அவர் எனக்குள்ள வந்துட்டாரு, நான் அவருக்குள்ள வந்துட்டேன். நாங்க 2 பேரும் ஒன்னாயிட்டோம். பழையவைகள், பழைய நேச்சர், பழைய சுபாவம், பழைய கோபம், பழைய புத்தி, அப்பா அம்மா குடும்பத்திலேருந்து வந்துச்சுன்றீங்கல்ல, அது எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது பைபிளை நீங்க நம்புறீங்க, பைபிள் 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 பைபிள்ன்றீங்க. அப்ப இதை அப்படியே நம்ப வேண்டியதானே? பழையவைகள் ஒளிந்து போயின, அப்புறம் ஏன் எப்ப பார்த்தாலும் ஏன் நேச்சர் நேச்சர் நேச்சர்ன்றீங்க? புதிய நேச்சர் வந்துடுச்சே. கிறிஸ்துவுக்குள் வரும்போது கிறிஸ்துவை தரிச்சுக்கிட்டீங்களே, அப்படியே மாட்டிக்கிட்டீங்களே. அவர் தானே இப்ப உங்களுக்குள்ள அசைவாடுறாரு. இருக்கிறோம், அசைகிறோம் அவருக்குள்ள தானே. இந்த உணர்வு உங்களுக்கு வர வரைக்கும், எனக்கு வர வரைக்கும், நம்ம டெம்பரவரி வேர்ல்டுலயே இருந்துட்டு இந்த உலகத்தான் மாதிரியே கவலைப்பட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம்? இயேசு சொன்னாரு, எதை புசிப்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம், பிள்ளைங்க என்ன பண்றது, ஹஸ்பண்டை என்ன பண்றது, அந்த ஃபேமிலி என்ன பண்றது, எதிர்காலம் என்ன சொல்றது, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி நீங்க அலையிற வரைக்கும், அங்கலாய்க்கிற வரைக்கும் இயேசு சொன்னார், இவைகளை எல்லாம் உலகத்தார் தேடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உலகத்தான் இல்ல. உன் கவலை உலகத்துக்கு அடுத்த கவலையா இருக்கக்கூடாது. தயவு செய்து இதை மனசுல வச்சுக்கங்க. இத நீங்களும் நானும் கண்டுபிடிக்காதனாலதான் காலம் எல்லாம் திரும்பவும் எழும்புங்க, திரும்பவும் எழும்புங்க, திரும்பவும் எழும்புங்கன்னு நாங்க சொல்ல வேண்டி இருக்கு. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், எவ்வளவு நாளைக்கு உங்களை நாங்க எழுப்புறது? எவ்வளவு நாளைக்கு நீங்க விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது? நீங்க என்ன குழந்தையா?
குழந்தை தான் அப்படி தத்துன்னு தத்தாடி பட்டுன்னு கீழே விழும். நீங்க ஒரு குமர பருவம் வர வேண்டாமா? ஒரு முதிர்ச்சி பருவம் வர வேண்டாமா? குழந்தைகளை போலவே யோவான் எழுதுறாரு பாருங்க, சிறு பிள்ளைகளே உங்களுக்கு எழுதுகிறேன், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, என் சாபத்தை நீக்கிட்டாரு, என்னை ஆசீர்வச்சிட்டாரு, என் குடும்பத்தை ஆசீர்வச்சிட்டாரு, எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்றது எல்லாம் குழந்தை பிள்ளை பருவம். ஆனா அதே யோவான் சொல்றாரு, வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் தேவ வசனம் உங்கள் இருதயத்தில் இருப்பதினாலும் உங்களுக்கு எழுதுகிறது. அது ஒரு வாலிப பருவம். அந்த வாலிப பருவம், எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்துட்டார் அல்லேலூயா, எனக்கு இதை கொடுத்துட்டார் அல்லேலூயா, பாவ மன்னிப்பு கொடுத்துட்டார் அல்லேலூயா, பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தார் அல்லேலூயா, இது எல்லாம் குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவம் தத்தி நடக்கும். இந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் விழுந்து எழுந்திருப்பான். அவனை அடிக்கடி ஓகேப்பா, ஓகே ராஜா, எலும்பு அப்படின்னு தூக்கி விடணும். அதனாலதான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே அதை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனா உன்னை ஓப்பனா சொல்றேன், ஊழியக்காரர்களுக்குன்னு சில விரக்திகள் இருக்கிறது. கவனிங்க, ஊழியக்காரர்களுக்குன்னு சில விரக்தி இருக்கு. அது நீங்க எல்லா பரிசுத்தவான்கள் வேதத்திலேயே பார்க்கலாம். அது உலகத்துக்கு அடுத்த விரக்தி அல்ல, உள்ள இருந்து ஆவியில வர விரக்தி. மோசே பார்க்கறான், மலையில 40 நாள் இருந்துட்டு மகிமையோட இறங்கி வரான். இறங்கி வந்தா எல்லாரும் கற்சிலைய, இந்த கன்றுக்குட்டி சிலையை வணங்குகிறார்கள். கோபம் பொங்கிடுச்சு. கர்த்தர் கையில எழுதி கொடுத்து அந்த பலகையை அப்படியே உடைக்கிறான். விரக்தி வந்துடுச்சு. அது என்னடா, நான் வளர்த்த இத்தனை வருஷம் கர்த்தரை பார்த்தேன், இத்தனை வருஷம் கர்த்தருடைய மகத்துவங்களை பார்த்தேன், அவரை தவிர வேற யாரும் இல்லைன்றத நீ பார்த்த, திரும்ப நீ அதை கும்பிட போற, உலகத்துக்கு பின்னால ஓடுற, இதுக்கு பின்னால ஓடுற அப்படின்னு ஒரு விரக்தி. எலியாவுக்கு அந்த விரக்தி வந்துச்சு. அவன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சொன்னா, பாகால் தெய்வம்னா ஓடு, உலகம்தான் உனக்கு வேணுமா, போய் தொலை, இனி அவனை கும்பிடு. யெகோவா தெய்வம்னா அவரை ஃபுல்லா ஃபாலோ பண்ணு. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீங்க. ஒண்ணு விழுந்து எழுந்திருக்கிறது. அந்த பாவத்துல விழுந்துட்டேன் கர்த்தாவே, என்னை மன்னியும் கர்த்தாவே. நான் அதெல்லாம் கிண்டல் பண்றேன்னு நினைக்காதீங்க. அது குழந்தை பருவம்ன்ற, அதுலயே நீங்க சாக கூடாதுன்ற. ஆண்டவருக்கு அது விரக்தி. எவ்வளவு நாளைக்கு நீ குந்தி நடப்ப, அப்படி மொட மாதிரி நடக்கிறிய, என்றைக்கு நீ ஓடுவாய்? அந்த ஒரு விரக்தி எலியாவுக்கு வந்தது. பவுல பாத்தீங்கன்னா அது இன்னும் தமாஷு. அதெல்லாம் தமாஷு இல்லைங்க, வேதனை. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? 50 ஆண்டு காலம் டீனேஜில் இருந்து நான் கர்த்தருக்காக உழைக்கிறேன். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய விரக்தி, தேவ பிள்ளைகள் என்றைக்கு உலகத்துக்கு அடுத்திலிருந்து, மாம்ச பிடியிலிருந்து வெளியே வந்து உள்ள இருக்கிற கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருந்து எழும்பி அவர் என்றைக்கு வாழ ஆரம்பிப்பார், அவர் கவலைகள் என் கவலைகளா என்றைக்கு மாறும், அவரை பாதிக்கிறது மட்டும் என்னை பாதிக்கிறது என்ற நிலைமை என்றைக்கு வரும், அவர் நினைவு என் நினைவு அவர் நினைவு என்றைக்கு வரும், அவர் எதை பார்த்து அழுகுறாரோ அதை பார்த்து நான் அழுறேன், அந்த உணர்வு என்றைக்கு வரும், அவரை சந்தோஷமாக்குறது என்ன சந்தோஷமாக்குது அப்படின்ற நிலைமை என்றைக்கு வரும்? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஐயோ நான் உங்களை பெற்றெடுத்ததில்லை, கிறிஸ்து உங்களுக்கு உள்ள இருந்து, கவனிங்க, உள்ள இருந்து உருவாகி அவர் உங்களை நிறைச்சி, என்றைக்கு அவர் உங்களை எப்படி நிறைக்கிறாரோ அது வர கற்ப வேதனைப்படுகிறேன். உண்மையான ஊழியனுக்கு அந்த ஏக்கம் இருக்கும். நான் இப்ப நிறைய ஜூம் மீட்டிங்ல மக்களுக்கு நான் பேசுகிறேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன், உலகத்தை ஆசைங்க, வான மண்டலங்கள்ல பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்தை மூடிக்கிட்டு இருக்கு,
துரைத்தனங்கள், அதிகாரங்கள், நாட்டு தலைவர்களை, அரசியல் தலைவர்களை, விஞ்ஞானிகளை, பெரிய பணக்காரர்களை ஆளுகிறது, அவர்கள் வாழுறபடியே நாடுகள் சிதறுகிறது, எழும்புங்கள் அப்படின்னு நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஜனங்க அதில் சேட் பண்ணுவாங்க, அண்ணா என் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், அண்ணா என் மகள் திருமணத்துக்கு ஜெபியுங்கள். இங்கிலீஷில், வட இந்திய எல்லாத்துலேயும் அதை படிக்கும்போது எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுக்கு ஒரு பாரம் வரலையா அப்படின்னுவீங்க. நான் ஒரு அந்த பேர்டன் எனக்கு ஆரம்பத்தில் வரும். இப்போ என்ன வருதுன்னா ஆத்திரம் வருது. ஏய்யா, நீ நாடுகளுக்கு யுத்தம் பண்ண வேண்டிய ஆள், வீடு வீடு வீடுனே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியப்பா. தமிழன் சொல்றான் நாடு, அதை நாடு இல்லாவிட்டால் ஏது வீடுன்றனே. உங்களுக்கு ஏன் அது வரல? அரசியல் தலைவர்கள் உழைக்கிறாங்களே, எல்லாம் ஒவ்வொருவரும் நாடு ஏதாவது ப்ரூவ் பண்ணுறாங்களே. ஏன் தேவ ஜனங்கள் மட்டும் தான் வீடு, தான் குடும்பம், தான் எதிர்காலம், எனக்கு என்ன பண்றது, இப்படியே எவ்வளவு நாளைக்கு வாழுறது? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அது அவருக்குள்ள ஒரு விரக்தி. நீங்க கோபிச்சுக்காதீங்க, நீங்க கோபிச்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. இவ்வளோ நாள் கேட்டாச்சு, எலும்பு எலும்புன்ற நான் உங்களை இப்போ கேட்குறேன், இன்னும் நீங்கள் விழுந்து 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 எழுந்திருக்கணுமா? அப்படியே இருந்துட்டு பரலோகத்துக்கு போயிடணுமா? அதை நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி விழுந்து விழுந்து எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். என்ன சொல்லிட்டான்னா, மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் விழுந்து விழுந்து தான் எழுந்திருப்போம். எந்த இடத்துல வேதத்தில் அப்படி இருக்கிறது? எந்த இடத்துல இருக்கு? அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, போதகர்களை கர்த்தர் எதற்காக அழைச்சார்? எதற்காக அழைச்சார்? என்ன நோக்கத்துல நாங்கெல்லாம் ஊழியம் செய்யறோம்? எதற்காக டிவி ஊழியங்கள்? எதற்காக சுவிசேஷகர்கள்? எதற்காக பாஸ்டர்கள்? எதற்காக ப்ராஃபட்ஸ், அப்பாஸ்டல்? எதுக்கு? உங்க தலைவலிக்கு ஜெபம் பண்ணி, உங்களை பாவத்துல இருந்து கழுவி 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 விட்டு, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க அம்மா குழந்தையில குளிப்பாட்டினாங்க, சோப் போட்டு கழுவுனாங்க, அப்புறம் ஒவ்வொரு முறையும் நீங்க அழுக்காயிட்டு வந்தீங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வந்து எங்க அம்மாட்ட, அம்மா டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தோம். அது ஓகே சைல்டுஹுட்ல. ஆனா ஒரு 16 வயசுல 20 வயசுலயும் உங்களை ஒருத்தர் கழுவி விடணுமா? உங்களை தேற்றி விடணுமா? உங்களை தட்டி கொடுக்கணுமா? நாங்கெல்லாம் வந்து, ஓ நீ கவலைப்படுறியா அப்படின்னு நாங்க சொல்லணும். நீங்க வந்து, ஆமா நான் கவலைப்படுறேன். இப்படியே நீங்க எத்தனை வருஷம் இருக்கு? 40 ஆச்சு, 50 ஆச்சு, பேர பிள்ளைகள் வந்துச்சு. இப்படியேவா? இதுதான் வாழ்க்கையா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க, எனக்கு தெரியும் நான் பேசுறது இது வரைக்கும் எல்லாரும் தேற்றுனாங்க, இவன் திட்டுறான்னுவீங்க. இதுதான் நான் என்ன பண்றது? என் உள்ளத்துல இப்ப நான் பிரசங்கம் பண்ணவில்லை, என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற குமுறலை உங்ககிட்ட கொட்டிட்டு போவதான் வந்து. நான் ஒரு நல்ல பிரசங்கியார் இல்லை, நான் குமுறுகிற ஒரு ஊழியக்காரர். அந்த குமுறலை உங்களுக்கு கொட்டிட்டேன்னா என் மனசு ஆறிடும். வேதத்துல சொல்லுது, திருமணமானவன் தன் கணவனுக்கு மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். என் மனைவியை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறது கூட பவுல் சொல்றாரு, அது உலகத்துக்குரியதுபான்றார். அப்போ நீங்க நினைக்கிறதெல்லாம் என்ன? பிள்ளை 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 பிள்ளையும் கணவனும் மனைவியும் சாப்பாடும் வீடும் காரும் பணமும், இது பரலோகத்துக்குரியதா? இவைகள் எல்லாம் உலகத்துக்குரியவைகள். இந்த உலக கவலை உங்களை ஒடுக்கிக்கிட்டே இருக்கு. இந்த கவலையினாலதான் நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குள் இருக்கிறீர்கள். இதுல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். நான் விழுந்துட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் எழும்பிட்டேன், என்னை தூக்கிடுங்க ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ தராதரம், ஒரு ஊழிய முதிர்ச்சி இருக்கிறது. பவுல் சொல்றாரு பாருங்க, இதை சும்மா ஒரு முகவரியா சொல்றேன். எனக்கு ஒரே மணி நேரத்தில் நான் என்ன சொல்றதுன்னே தெரியல, ஆனா நான் உள்ள போக. பவுல் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர்ல 5:12 எபிரேயர் 5:12 பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு பாருங்க.
காலத்தை பார்த்தா, உன் வயசை பார்த்தா, இன்றைக்கு இருக்கிற உலக நிலைமைய பார்த்தா, இவ்வளோ வருஷம் வசனத்தை நீ கேட்டு ஜீரணிச்சு மீட்டிங்ல அட்டன் பண்ணதை பார்த்தா, நீங்க எல்லாருமே போதகர்களா இருக்கணும். நீங்க ஆயிரங்களுக்கு போதிச்சு, ஏய் உலக கவலைகள்லாம் முழுகிடாத, இவெல்லாம் உலகத்தை நாடி தேடுகிறார்கள் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடப்பா. அவர் ராஜ்யத்தை உலகத்துல கட்டப்பா. அவருடைய நீதியை தேடப்பா. எல்லாம் அவர் கூட தராரப்பா. உன் பிள்ளைய அவர் பார்த்துக்கிறாரு, உன் குடும்பத்தை அவர் பார்த்துக்கிறாரு, உன் எதிர்காலத்தை அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி மற்றவர்களை குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவத்திற்கு, குமரப்பருவத்திலிருந்து பிதாக்கள் யோவான் சொல்றார் பாருங்க, வாலிபனே நீ பலமுள்ளவனாய் பலசாலியா இருக்கிறதுனால உனக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, நீங்கள் ஆதி முதல் இருந்தவரை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த பிதா பருவம்னா என்ன தெரியுங்களா? நீங்க எதுலையுமே நாட்டம் இல்லை. ஆதி காலம் முதல் இருந்த அந்த தேவனை கூடுதலா அறியறீங்க. அவர் அன்பை அறியறீங்க. அவரை பற்றி ஒரு அறிவு வருகிறது. அவர் அப்படி கண்ணசைத்தால் உங்களுக்கு தெரிகிறது. அவர் முகம் சோகமாயிருந்தா உங்களுக்கு தெரிகிறது. அவர் எல்லாம் அவர்தானே, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துடுறீங்க. ஹல்லேலூயா. அப்போ வெற்றி கூட உங்களை பரவசப்படுத்தல, நீங்க பெற்றுக்கொண்ட காரும் இதுவும் உங்களை பரவசப்படுத்தல. உங்களை பரவசப்படுத்துகிறவர் உங்கள் பரம பிதா. அந்த வளர்ச்சிக்குள்ள வந்துடுங்க. காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசத்தை, ஏபிசிடி, இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் பாருங்க, இது மூல திட்டுதல், மூல உபதேசங்களை மறுபடியும் 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 அப்பா உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, வேதத்துல கூட பலமான ஒரு ஆகாரம் ஒண்ணு இருக்கு, அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. பாலை உண்ணத்தக்கவர்களானார்கள். இன்னும் மில்க் பேபியாவே இருக்கிறீங்க, மில்க் பிஸ்கட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வேதத்தில் ஆயிரக்கணக்கான மகத்துவங்கள், ரகசியங்கள் இருக்கிறது. அந்த ரகசியங்களை ஆண்டவர் உங்களுக்கு காட்டக்கூட முடியாது. 1 கொரிந்தியர்ல என்ன இருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 3வது அத்தியாயத்தை வாசிங்க, 1லிருந்து 3 வரைக்கும் வாசிங்க. பவுலுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உன் கவலை எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தை பற்றியும், பரலோக ராஜ்யம் இந்த உலகத்துல வர்றதை பற்றியும், கர்த்தருடைய நாமம் அவமதிக்கப்படுகிறதே என்கிற ஆத்திரத்தை பற்றியும், இந்த உலகத்தை எப்படி நான் ஆண்டவர்கிட்ட ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன், அவருடைய நீதி உலகத்துல இல்லையே, அதை எப்படி கொண்டு வருவேன், அப்படியெல்லாம் நான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேச கூடலன்னா முடியல. நான் பேச விரும்புறேன், ஆனா முடியல, பேசக்கூடாமல். மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் நான் சொன்னேன். நீங்க கவலைப்படுற அவ்வளவும், நீங்க ஸ்ட்ரகிள் பண்ற அவ்வளவும், நீங்க போராடுற அவ்வளவும் இன்னும் அந்த மாம்ச மண்டலத்துல தாங்க இருக்கு. ஆவிக்குரிய மண்டலத்துல அறிய வேண்டிய ரகசியங்களையும் சுமக்க வேண்டிய தெய்வீக பாரங்களையும் பற்றி சிந்தனை இல்லை. உங்களுடனே பேச முடியல. ஐ வாண்ட் டு டாக் டு யூ. இப்ப இன்னைக்கே காலையில எடுங்களேன், எனக்கு ஆவிக்குரிய உபதேசங்கள் நிறைய சொல்லணும்னு இருக்கு. ஆனா எனக்கு கொடுத்த டைம் 1 hour. நான் 6 மணி நேரம் 5 மணி நேரம் 3 மணி நேரம் மினிமம் பேசுற ஆளு. ஸோ இப்போ ஆன்லைன் வந்ததுனால இது எல்லாமே குறைஞ்சு போச்சு. இருக்கட்டும். மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியது ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏமா ஒருத்தன் மாம்ச கவலை, மாம்ச கோபம், மாம்ச போராட்டம் இதுலயே இருக்கிறானோ அவன் குழந்தை இல்ல. நான் இத்தனை வருஷம் ஊழியக்காரன், குழந்தை ஊழியர். கவனிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்களாய். இந்த மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் பலவீனம் தான், குழந்தைத்தனம் தான். உங்களை ஒருத்தர் தூக்கி விடணும், உங்களை ஒருத்தர் புரிஞ்சிக்கணும், உங்களை ஒருத்தர் தட்டி கொடுக்கணும்,
உங்களை ஒருத்தர் ஏன் சோர்ந்துட்ட அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும். பலனும் இல்லை. ஒரு சின்ன சோதனை வந்தா பட்டுன்னு விழுறீங்க, உணர்ச்சி வசப்பட்டுறீங்க. ஒரு சின்ன வந்துட்டா இரிட்டேட்ன்றீங்க, ஹர்ட்ன்றீங்க, காயப்பட்டேன்றீங்க. பலனும் இல்லை. உங்களுக்கு அதுக்குரிய பலன் இல்லாதவங்கள தான் உங்களுக்கு போஜனமும் கொடுக்க முடியல. பாலையை தான் கொடுத்த, இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் பாருங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? நீங்கள் போதகராய் இருக்க வேண்டியவர்கள், தீர்க்க தரிசிகளாய் அந்த எலும்பு பள்ளத்தாக்குக்கு போய் ப்ராஃபஸி பண்ண வேண்டியவர்கள். உங்க பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு எதிர்காலத்தில் வருவதை சொல்லுவேன் அப்படி சொல்ல வேண்டியவர்கள். அவர் அழுதா நீங்க அழ வேண்டியவர்கள். ஆனா முடியல. என்ன அதுக்கு காரணம்? மாம்சத்துக்குரியவர்கள். ரெண்டு அடுத்த வசனத்தை பாருங்களேன். மாம்சத்துக்குரியவனா யாரு? பொறாம. அடுத்த ஆளு புகழ்ந்துட்டா தாங்க முடியாது. வாக்குவாதம். இது முடக்குவாதம் இல்ல, வாக்குவாதம், பேதகங்கள், பொறாமையும், அடுத்தவர்கள் மேல வந்தா ஏதாவது அவங்க மேல குறை சொல்றது. என் வாழ்க்கையில இத்தனை வருஷம் 50 ஆண்டுகளுக்கு மேல எனக்கும் கர்த்தருக்கு இருக்கிற உறவு வலுப்பட்டு கொண்டே வர்றதுக்கு காரணம், நான் அந்த காலத்துல இந்த காலத்திலும் கிறிஸ்தவ பாலிடிக்ஸ்ல நுழைஞ்சதே கிடையாது. வாக்குவாதம். சில பேருக்கு வாக்குவாதமே ஒரு நோய். எதை எடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணுவாங்க. பேதகம், டிவிஷன். இந்த ஒரு வட இந்தியா, தென் இந்தியா, ஐயோ ஆயிரக்கணக்கான டிவிஷன். அந்த சபை, இந்த சபை, அந்த உபதேசம், இந்த உபதேசம். உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து, இதுவும் மாம்சத்துக்குள்ளதான். நீங்க ரொம்ப வைராக்கியமா சொல்றீங்களே, இந்த உபதேசத்துக்கு வராதவர்களை எல்லாம் நான் தள்ளிடுறேன், அதுவும் மாம்சத்துக்குரியதுதான். தேவனுடைய அன்பு திரளான பாவங்களை மூடுகிறார். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இப்போ ஒரு கேள்வி. நீங்களும் நானும் மனுஷன் தானே? அப்பா மனுஷ மார்க்கமா தானே நடப்போம். Why do you behave like mere men? பவுல் கேட்கிற, ஏய் மனுஷன் மாதிரி நடக்கிற நீ அப்படின்னா பவுலுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீயும் நானும், நான் மாம்சம் தானே, மாம்சமோ பலவீனம் உள்ளது, நான் மனுஷனா இருக்கிறதுனால இப்படி வருது அப்படி சொன்னா பரலோகம் அதை பார்த்து முகம் சுளிக்கிறது. நீ மனுஷனா? இல்ல, நீ மனுஷன் நினைக்கிற வரைக்கும் மனுஷ மாதிரியே வாழ்வ, மனுஷ மாதிரியே பேசுவ, மனுஷ மாதிரியே ஒரி பண்ணுவ, மனுஷ மாதிரியே விழுந்து சாவ. மனுஷ மார்க்கமா நடக்காத. அப்போ வாட் வாஸ் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்? நீ மனுஷ மார்க்கமா நடக்க வேண்டாம். நீ ஏன் மார்க்கம்? என்ன மாதிரி நீ நடக்கணும்? நீ ஏன் சாயலின்படி உண்டாக்கப்பட்டவன்? ஏன் ரூபம் பா நீ? மை லைக்னஸ் அப்பா நீ. காட் லைக் பா, நாட் மேன் லைக் பா. அப்படிதான் உன்னை படைச்ச. உன் உடம்பு மண்ணில் இருந்து எடுத்தது தான். ஆனா அந்த மண்ணில் நான் ஒரு பொம்மை ஆக்கி, நான் வானத்தையும் பூமியையும் படைத்த, அண்ட சராசரங்களையும் படைத்த அனாதி தேவன் அந்த மண்ணு சிலைக்கு முன்பாக கீழே விழுந்து வாயோட வாய் வச்சு, கண்ணோட கண் வச்சு, கையோட கை வச்சு, ஏன் ஜீவனை, தெய்வீக ஜீவனை, கடவுளுக்குள் இருந்த சுவாசத்தை ஊதுன. அல்லேலூயா. எலியா ஞாபகம் வருது எனக்கு. அந்த பையன் செத்துட்டான் இல்ல, வாலிப பையன், சின்ன பிள்ளை, அந்த விதவையினுடைய மகன். எலியா என்ன சொன்னான்? என்கிட்ட கொடுனா. நீங்க பார்க்கலாம், அதை ஃபர்ஸ்ட் கிங் 17 உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ எனக்கு டைம் இல்லை, நேரம் கொடுக்கு.
அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவன் படுக்கையில வச்சான். அல்லேலூயா. கீழே இல்ல, மேல கொண்டு போயிட்டான். ஏன்னா நான் இருக்கிற லெவல் வேற, நான் படுக்கிற படுக்கை வேற. அல்லேலூயா. நான் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, தேவனை உள்ளே வச்சுன்னு இருக்கிற மனுஷன். நான் ஒரு தேவ மனுஷன், தேவ ஆவி என் மேல் இருக்கிறார். நான் படுக்கிற படுக்கை கூட அது சாதாரண பெட் இல்ல. அல்லேலூயா. அது படிக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. என்றைக்கு திருச்சபை இந்த லெவலுக்கு வரப்போகுது, நான் உட்கார்ற நாற்காலி, நான் பார்க்கிற கண்ணு, இயேசு சொன்னாரு நீங்க பார்க்கிற கண்ணு பாக்கியம் உள்ளது. ஏன்? நான் அவரை சுமக்கிறேன், நான் அவருடைய ஆலயம். நான் உடம்பு ஒரு சூட்டு, உள்ள இருக்கிறவரு தேவாதி தேவன். கர்த்தருடைய சுவாசம் எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. அவர் சாயல உங்களை உண்டாக்குனாரு, அவர் லைக் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்குனார். எதுக்கு? அவரை போல வாழ. அதுக்கு சப்ளையும் பண்ணிட்டாரு. இன்னும் மனுஷன மாதிரியே உரி பண்றது. இயேசு சொன்னார்ல, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். நீங்க தேடுறீங்கல்ல, நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, உங்க பிரேயர் லிஸ்ட் எல்லாம் அஞ்ஞானிகள். அதுக்காகத்தான் போயிட்டு வராங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. அதை தான் நீங்க ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் கடிஞ்சு கொடுத்தார். நீ மனுஷன மாதிரியா இருக்கு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனார் தெரியுமா? பேதுரு சொன்னா, இயேசுவே இயேசுவே, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, நீங்கெல்லாம் பாடுபடக்கூடாது, உங்களெல்லாம் யாரும் அடிக்கக்கூடாது, துப்புவாங்களா, உங்களெல்லாம் யாரும் டச் பண்ணக்கூடாது. இயேசு என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாலே போ பிசாசே, நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்காம மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுமா? You are not mindful of things of God, mindful of things of men. அப்ப உங்க மனசும் யா மனசும் அந்த திங்ஸ் ஆஃப் men டச் பண்ணக்கூடாது. என்ன யாரும் நான் தோட்டா சினிங் திங்ஸ் ஆஃப் men. அது இயேசு சொன்னாரு, get out Satan. சத்துரு ஒரு மனிதனுக்குள் ஆளும்பொழுது இந்த மாமிச எண்ணங்கள் அவனை நிறைக்கிறது. நான் உங்களை குற்றப்படுத்தல, வளருங்கன்ற. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்ன்ற. there is a life, there is a life. நீங்கள நானும் வரலாம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், நீங்களும் ஊழியர்களுக்கும் சொல்றேன் நான், உங்க வேலை மாம்சத்தில் இருக்கிறவர்களை ஆவிக்குரியவர்களா மாற்றுறது. ஸ்பிரிச்சுவலைஸ் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் அவங்க கண்ணை எடுக்கிறார், அவங்க உணர்ச்சிகளை நிறைக்கிறார், அவருடைய ஆசைகளை தன் ஆசையாக மாற்றுகிறார், அவர் உள்ளே பெருகுகிறார், மாம்சம் சிறுகுகிறது. இதுல திருச்சபையை நடத்ததான் கர்த்தர் உங்களை அப்பாயிண்ட் பண்ணி, அனாயிண்ட் பண்ணி, செலக்ட் பண்ணி உங்களை அழைச்சி வச்சிருக்கிறாரு. எபேசியரை பாருங்க, எபேசியர் 4, எபேசியர் 4ஆம் அத்தியாயத்தை பாருங்க. 11 இருந்து நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய, கவனிங்க, கிறிஸ்துவனுடைய நிறைவான, அப்படின்னா எவ்வளவு கிறிஸ்து நிறைவா இருந்தாரோ அந்த நிறைவான அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்ப நீங்களும் நானே என்ன ஊழியர்கள்? ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளுக்குள்ளவும் வாழுகிற இயேசு ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய நிறைவு அவர்களை நிறைக்கிற வரைக்கும், அந்த அளவு வர வரைக்கும், பூரண புருஷனாய் ஆகும் வரைக்கும். அடுத்த வசனம் பாருங்க. பரிசுத்தவான்களை சீர்பொருத்தி சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக தயார்படுத்தி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய செய்து, இதெல்லாம் ஸ்டெப்ஸ்.
கோல் என்ன? எல்லாரும் இயேசுவை போல ஆயிடணும். சாத்தியமா? 100% சாத்தியம். மனுஷன் இயேசு மாதிரி ஆக முடியுமா? நோ. சரி, இயேசு உள்ள இருக்கிறவரு எனக்குள்ள பெருக நான் சிறுக முடியுமா? முடியும். யோவான் நான் சொன்னான் இல்ல, யோவான் பாருங்க 3:30 பாருங்க, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதை நான் ஆரம்பத்தில் எப்படி படிப்பேன்னா, நான் சிறுகுனாதான் அவர் பெருகுவார். ஆனா ஆவியானவர் எனக்கு அதை கரெக்ட் பண்ண, இல்லப்பா நீ எவ்வளவு என்ன ஃபோக்கஸ் பண்ற, நீ எவ்வளவு உன்னை பார்க்கறத விட்டுட்டு உனக்குள்ள வாழற என்ன பார்க்கறையோ, என்னை எவ்வளவு பெரியவரா நீ உள்ள வச்சு நன்றி சொல்றையோ, எல்லாத்துக்கும் நான் என்ன செய்வேன்னு நினைக்காம எனக்குள்ள இருக்கிற இயேசு என்ன செய்வார் அப்படின்னு என்ன பெருசா நீ வைக்கிறையோ, நான் உனக்குள்ள பெருக ஆரம்பிப்பேன். நான் பெருக 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 உன் ஆசைகள், உன் எண்ணங்கள், உன் போராட்டங்கள், உன் சந்தேகங்கள், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சிறுக 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 ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அதனால இப்ப அவங்களை அன்புக்கு வரணும். ஐ மஸ்ட் லவ், ஐ மஸ்ட் லவ், ஐ மஸ்ட் லவ் அப்படி சொல்றது இல்லை. இப்போ நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் பார்த்துட்டேங்க இந்த மாதிரி சொன்னவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு. 40 நாள் உபவாசம் பண்ணி தான் எப்படியாவது பரிசுத்தமா ஆகணும்னு நினைச்சு அந்த 40 உபவாச ஜபத்துக்கு பிறகு சில நாட்களில் கடுமையான பாவத்தில் விழுந்த தேவ மனிதர்களை நான் பார்த்து நடுங்கி இருக்கிறேன். சில வேளை என் விசுவாசமே ஆடி போயிடும். என்னப்பா அது, இவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணவங்க இப்படி முடியணுமா வாழ்க்கை அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். என்ன ரீசன்னா, நானே மேல வரலான்னு நினைக்கிறது. இயேசு சொன்னார்ல, நான் மெய்யான திராட்சை செடி, பாருங்க நீங்கள் கொடிகள். தெரியும், யோவானை எடுத்து பாருங்க, யோவான் 15 பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பாருங்க அடுத்த வசனத்துல, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யோசித்து பாருங்க, இந்த கொடி பழம் கொடுக்கிறது கொடி வேலை. அந்த பழத்துக்கு உயிர் கொடுத்து சாறு கொடுப்பது திராட்சை செடி வேலை. கொடியா ட்ரை பண்ண முடியாது, கொடி உபவாசிக்க முடியாது. கொடி ஐயோ ஐயோ நான் ஒட்டிக்கணுமே இல்ல, ஒட்ட பட்டாச்சு. இட்ஸ் a finished deal. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், உள்ள போகவே பயமா இருக்கு எனக்கு. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, சில கொடி ஒட்டி அங்கிருந்து எடுக்கிறது இல்ல, ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தன்னையே நம்பும். சுய பலன், சுய எஃபர்ட், சுய முயற்சி. நான் ஒரு சில காலத்துக்கு முன்னால ஒரு புக்கு வாசித்தேன். நிறைய ஊழியர்கள் ஒழுக்கத்துல தவறிடுறாங்க, விபச்சாரத்துல விழுந்துடுறாங்க. அதை குறிச்சு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. என்னடான்னா, நிறைய ஊழியர்கள் எப்ப விழுறாங்களாம், வாலிபத்துல கூட இல்லை. சிலர் வாலிபத்திலே விழுந்துருவாங்க, அவங்க திரும்ப 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 போராடுவாங்க. அதை சொல்லல, நல்ல ஊழியர்கள் கூட ஒரு 40s ஒரு கிட்டத்தட்ட 40s மிடில் வரும்போது அப்படியே ஒரு 50 எண்டு வரைக்கும் நிறைய பேர் விழுந்தது அந்த வயசுல. அதுக்கு என்னடா ரீசன்னா, ஆரம்பத்துல அவங்க வைராக்கியம், அவங்களுடைய முயற்சி, அவங்க வில் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கு. மிடில் ஏஜ்ல அந்த வில் பவர் வீக் ஆயிடுது.
அந்த வீக்கான நேரத்துல சோதனைகளை அவங்களால எதிர்க்க முடியல. அப்ப என்னத்தை காட்டுது? அது அவங்க தென் வில் பவர்ல வாழ பார்க்கிறாங்க. ஆனா ரகசியம் என்ன? கொடி தானா கனி கொடுக்காது. அடுத்த வசனத்தையும் பாருங்க, அடுத்த வசனம் 3 பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள். உபதேசம்தான், கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை சுத்தமாக்குது. அடுத்த வசனம், என்னில் நிலைத்திருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிரா ஃப்ரம் மீ, ஃபோக்கஸ் ஆன் மீ. என் மேல கவனத்தை வை. என்னால முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ரொம்ப கோபம் வருது, இப்ப போய் கத்த போறேன்னா உடனே சொல்றேன், இயேசுவே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க எப்படி இதை டீல் பண்ணுவீங்க? அந்த ஆளை பார்க்கும்போது நான் கோபம் வந்துட்டா கட்டுமீறி பேசிடுவேனே, என்னால முடியாது ஐயா. என் மாம்சத்துல நன்மை ஒன்றுமே இல்லை, நீங்க எழுதி வச்சிட்டீங்களே, அதனால ஐ காண்ட் லார்ட், என்னால முடியாது. நீங்க பேசுங்க, நீங்க ஃப்ளோ பண்ணுங்க, நீங்க அவரை பாருங்க அப்படின்னு என்னைக்கெல்லாம் நான் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேனோ அங்க போய் உட்கார்ந்தா அந்த கோபம் எங்க போச்சுன்னே தெரியல. ஏன்னா ஹீட்டு கோபம், அவர் பெருக நான் சிறுகுகிறேன். இப்படி இருக்கும்போது நீங்க விழுந்து விழுந்து எழுந்திருக்க வேண்டாம். நீங்க எழும்புவீங்க. இப்ப 40 நாள் எழும்பிட்டீங்க. அடுத்து என்ன பிளான்? நடங்க. அடுத்து என்ன பிளான்? ஓடுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து என்ன பிளான்? பறந்து போங்க, வளருங்க, வளருங்க. தேவனுடைய நிறைவான அளவுக்கு தக்கதா எய்ம் பண்ணுங்க. நான் விழுந்து 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 எழுந்திருப்பேன், இதான் லைஃப்னு செட்டில் ஆகாதீங்க. சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தியை அழிச்சிட்டு, சரி இவ்வளவுதான், இதுலதான் நான் கடப்பேன், சாகிற வரைக்கும் இப்படிதான் இருந்து ஆகணும், என்ன பண்றது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, மாம்சத்துல ஒரு நன்மையும் இல்லை, அப்படி சொல்லி உங்களை பாசிவ் ஆக்கிடுவோம், மிதவாதியா ஆக்கிடுவோம். நீங்க இதுல மிதவாதியா இருக்கக்கூடாது. நோ, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற பருவத்தில் இருந்து நான் வளருகிறேன், வளருகிறேன். அவரில நான் ஒட்டிக்கிட்டேன். கவனிங்க, என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொடி ட்ரை பண்ணாத, என்னோட ஒட்டிக்க, எனக்குள்ள இருந்து டிரா பண்ணு. எந்த சப்ளைக்கு என்ன பாரு. ஞானமா, நான் உனக்கு ஞானம். பெலனா, நான் உனக்கு பெலன். பரிசுத்தமா, நானே உனக்கு பரிசுத்தமா ஆயிட்டேன். அன்பா, என் அன்புனால உன்னை நான் உன்னை நிறைக்கிறேன். இட்ஸ் நாட் யுவர் லைஃப், இட்ஸ் மை லைஃப். எனக்காக நீ வாழ ட்ரை பண்ணாத, உன்னால முடியாது, உன்னால முடியாது. நான் இயேசுவுக்காக ஜீவிப்பேன், நான் முடியாது. நான் அப்படி பாடினேன், பாடி பார்த்தேன், அழுதேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னால அவருக்காக வாழ முடியாது, அவரே எனக்குள் இருந்து வாழணும். ஹல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொன்னாரு பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். என் ஓல்டு மேன கிரைஸ்ட் 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில் அடிச்சிட்டாரு. அதை நான் நம்புறேன். பைபிள்ல அறையப்பட்டேன்னா அறையப்பட்டேன். சில பேர் பைபிள் காவலாளர்கள். ஏன் பைபிள் காவலாளர்களே, உங்க பழைய மனுஷனை சிலுவையில அரைஞ்சிட்டாருன்னு பைபிள்ல பவுல் கலாத்தியர் 2:20 சொல்றாரு. என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அவரோடு கூட அவரோடு கூட அவரும் நீங்களும் ஒன்னாயிட்டீங்க. அவர் மரணம் உங்க மரணம், அவர் ஜீவன் உங்க ஜீவன். இதானே நியூ டெஸ்டமென்ட் ட்ரூத். பழைய ஏற்பாடு பூரா, புதிய ஏற்பாடு இதுதானே. பழைய ஏற்பாடு வேறங்க. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 5 நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, அதை நல்ல இடத்துல வச்சாரு, அதை சுற்றி வேலி அடைச்சாரு, அதுக்கு ஒரு கோபுரத்தை கட்டினாரு, நல்ல பழம் தரும்னு காத்திருந்தாரு, அதுவோ கெட்ட பழங்களை தந்தது, நான் வேலியை எடுத்து போடுவேன். அது பழைய ஏற்பாடு திராட்சை தோட்டம்.
கர்த்தருக்கு ஒரு திராட்சை தோட்டம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதுலதான் பல்டி அடித்தார்கள். எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, முடியல. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டாரு, அந்த தோட்டத்தையே நான் அழிச்சிடுறேன், இப்போ நானே திராட்சை செடி ஆயிடுறேன், நீ கொடி ஆயிடு. எங்க அப்பா திராட்சை தோட்டக்காரர் ஆயிட்டாரு. இப்போ அவருடைய திராட்சை தோட்டம் இல்ல, அவர் திராட்சை செடி, நான் கொடி. அவங்க அப்பா தண்ணி ஊத்துறாரு, நான் கர்த்தராகிய நான் அடிக்கடி 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 தண்ணீர் பாய்ச்சி, ஏசாயா 27 நீங்க இருக்கும், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி நான் அதை காத்துக்குவேன். அப்படி இப்போ கர்த்தரே ஆயிட்டாரு. விளங்குதா பாருங்க, உங்க சுபாவத்தை கர்த்தர் சுபாவத்தை போல மாற்றுவதற்கு பிரயாசப்பட்டு நீங்க பெரிய புத்தர்கள் இல்லை. அப்படி அவங்களுக்கும் எவ்வளவு முடிவு தெரியாது. அவர் சுபாவம் உங்களுக்குள் வந்து விட்டது. என்னில் நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்து இருப்பேன். நீ எனக்குள்ள இருக்கிற, நான் உனக்குள்ள இருக்கிறேன். கொடி திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் என்ன ஆகும்? அது தானாய் கனி கொடுக்காது. சொல்லிடுங்க, என்னால முடியாதப்பானுங்க. தாழ்மை உள்ளவன், அதனாலதான் தாழ்மை உள்ளவர். எதுக்கும் ஆண்டவரே நீங்க தான், ஆண்டவரே நீங்க தான். பவுல் மாதிரி சொல்லுவான், என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, ஆகிலும் பிழைத்திருக்கிறது. நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறது. நான் அல்ல, நான் கிறிஸ்துவுக்காக வாழறேன் இல்ல, என்னால வாழ முடியாது. நான் கொடி, நானா ஒன்னும் பண்ண முடியாது. நான் என்ன செப்பரேட் பண்ணனா விழுந்துருவேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இது தியாலஜி இல்லைங்க, இது அனுபவமாக. இது படித்து பிரசங்கிப்பதற்கு அல்ல, படித்து பரவசப்பட்டு அது உள்ள போய் அது உங்க உணர்ச்சிகளை மாற்றி, எனக்கு அதை படிக்கும்போதெல்லாம் கண்ணில் தண்ணி வரும். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் என்ன பண்றேன் தெரியுங்களா? ஆரம்பத்திலாம் நானா போராடி ஜெபம் பண்ணி அழுது இப்ப என்ன பண்றேன் தெரியுங்களா? பல வேளைகள்ல எழும்ப முடியாத இருந்தா கூட, எத்தனையோ வருஷம் நான் ஊழியத்தில் இருக்கிறேன், புறம்பான மனிதன் பலவீனமாற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நான் என்ன பண்றேன் தெரியுங்களா? அப்படியே உட்கார்ந்துறேன், இல்லை படுத்துறேன். படுத்துட்டு கிறிஸ்து, நானே அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை யோசிக்கிறேன். டோன்ட் யூ நோ, உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளிருக்கு வாசமாயிருக்கிறார்னு தெரியாதா? நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள் உலாவுவேன். தயவு செய்து இந்த பார்வைக்குள்ள வந்துருங்க. நான் என்ன பண்றேன் தெரியுங்களா? இப்போ கண்களை மூடிக்கிறேன். எனக்குள் இயேசு இருக்கிறார், அவர் எனக்குள் வாழ்கிறார். என் கண் வழியாக பார்க்கிறார். என் கைகள் அவர் கைகள், என் கால்கள் அவர் கால்கள், என் சரீரம் அவர் சரீரம். வேதத்தில் இருக்குல்ல, 2 கொரிந்தியர்ல இருக்குல்ல, 4வது அத்தியாயம் 6ஆம் வசனத்துல இருக்குல்ல, என்னன்னு இருக்கு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், வெளிச்சம் உண்டாக கடவது என்று இருள்ல இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் உள்ள முகத்தில் உள்ள தமது மகிமையின் மகிமை, அந்த முகத்தில் இருக்கிற மகிமை இருக்க, அந்த மகிமையின் அறிவு, அந்த அறிவு வர வர அது ஒளியாக மாறி எனக்குள்ள இருந்து அந்த வெளிச்சம் பிரகாசிக்க எங்கள் இருதயங்களில் அவர் பிரகாசித்தார். நான் நினைச்சுக்கிறேன், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என் இருதயங்களில் பிரகாசிக்கிறார். இந்த பிரகாசம் மங்காத பிரகாசம், மறையாத பிரகாசம். இந்த பிரகாசத்துக்கு அஸ்தமனம் கிடையாது. அல்லேலூயா. அப்படின்னு நினைக்கிறேன் நான். சில வேளைகளில் மணிக்கணக்கில் கண்களை மூடி தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், தியானிக்கிறேன். எனக்குள் இருக்கிற இயேசு, என் வாயில் அவர் வாய், என் மூளை இல்லை அவர் மூளை, என் உடம்பு இல்லை அவர் உடம்பு. இப்படி சில வேளைகள்ல அப்படி மணிக்கணக்கில் இருந்துட்டு நான் வெளியே வந்தேன்னா, ஓப்பனா சொல்றேன், நான் என்ன மறக்கிறேன்.
நான் கூட்டங்களுக்கு போகும்போது மக்கள் சொல்றாங்க, நீங்க என்டர் பண்ணும்போது அந்த இடத்தில் ஒரு பிரசன்னம் வந்தது. நான் பெருமிக்க சொல்லல, எனக்கு தெரியும். ஏன்? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கிறார். ஏசாயால சொல்லுதில்ல, நீ எழும்பு, பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்புறது ஒரு ஸ்டேஜ், விழுந்து எழும்பி விழும்பி எழுந்து இல்ல, எழும்பிட்டேன், இப்ப நான் பிரகாசிக்க போறேன், பிரகாசிக்க போறேன், நான் எழும்பிட்டேன், நான் பிரகாசிக்கிறேன், உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. உதிக்கும் உதிக்கும், ஒரு நாள் உதிக்கும் அல்ல, உதித்தது என்று கொலோசையர் 1:27 படி கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்வதே அந்த ரகசியம். பவுலுடைய பிரசங்கத்தினுடைய சுருக்கமே அவ்வளவுதாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் 50 வருஷம் வாழ்ந்துட்டீங்களே, பைபிள்லயே ரொம்ப எவரெஸ்ட் சத்தியம் என்ன சொல்லுங்க ஐயா அப்படின்னா கொலோசையர் 1:27 சொல்லுவேன். 25 இருந்தே இருக்கு, 25 இருந்து பின்னால போய் படிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அல்லேலூயா எல்லா காலத்திலும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய ஒரு ரகசியம் இருக்கு. அந்த தேவ வசனத்தின் ரகசியத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு ஒரு ஊழியக்காரன் வேலையை பாருங்க. நியூ டெஸ்டமெண்ட் ஊழியக்காரன் வேலையை பாருங்க. பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு அடுத்த வசனம் என்னவா? உங்கள் பொருட்டு உங்களுக்கு எப்படியாவது இந்த ரகசியத்தை சொல்லி அதுக்கு நான் ஒரு ஊழியக்காரன் ஆகி அதனால எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். அடுத்த வசனம் பாருங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள, இந்த ரகசியத்தில் ஒரு மகிமை இருக்கு. மகிமை இல்ல, ரிச் மகிமை, ஐஸ்வர்யம். அந்த மகிமையினுடைய ஹோல் ரகசியமும் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். நான் சொல்லட்டா, ஓப்பனா சொல்றேன், இதுதாங்க என்ன இப்போ தாங்குது. இந்த ஒரு சத்தியம் என் நினைவை மாற்றுகிறது. நாளுக்கு நாள் என் பிரகாசம் கூடுகிறது. என்ன தெரியப்படுத்த சித்தமாயிட்டாரு? இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? என்ன ரகசியம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதை நீங்க விளையாட்டா எடுக்க போறீங்களா? சின்ன வயசுலயே ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் பாண்டிங்கல்ல, அத ரியாலிட்டி ஆக்கி கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அதுலதான் எல்லா மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கு. இது ஆதி காலங்கள் தலைமுறைக்கு மறைக்கப்பட்டுடுச்சு. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டார். அவர் தலை, நான் சரீரம், நான் அவருடைய எலும்புகளுக்கும் மாம்சத்துக்கும் சொந்தக்காரன். அவர் எனக்குள்ளிருந்து வெளிப்பட போகிறார். உதிக்கிற என் ஒளியாகிய இயேசுவினிடத்துக்கு ஜனங்கள் நடந்து வரப்போகிறார்கள். இருள் ஜனங்களையும், கார் இருள் பூமியையும் மூடும். கவனிங்க, இனி வர நாள் நாடுகளுக்கு, உலகத்துக்கு நல்ல நாள் கிடையாது, இருண்ட நாள். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலம் வரப்போகுது. இனி லாக்டவுன் தான்,
முழு உலகமும் அந்தி கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகிறது. இதெல்லாம் நம்ம படிச்சோம், போதிச்சோம், இப்போ அனுபவிக்க போறோம். கொள்ளை நோய்கள் வருவது துவக்கம். இயேசு வந்துகிட்டே இருக்கும். வேக்சினுக்கு எல்லையே இருக்காது. இது இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு இருக்கும். காலம் கொடியது. இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, எழும்பு, அது முடிஞ்சாச்சு. பிரகாசி, எழும்பிட்ட, பிரகாசி. உன்னை கர்த்தர் கட்டிலின் மேல வச்சிருக்கிறாரு, கீழே வைக்கல. மரக்காலுக்கு உள்ள வைக்கல, மேல வச்சிட்டாரு. நீ பிரகாசிக்கிறாய். நீ உலகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டிய விளக்கு. இனி 19:20 பாருங்க, 60 இனி சொல்லுங்க, சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராது, சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், அவரே உனக்கு மகிமையுமாயிருப்பார். கவனிங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சூரியனை பார்த்தல்ல, அது அஸ்தமிச்சிரும். சந்திரனை பார்த்தல்ல, அது மறைஞ்சிடும். ஆனா உனக்குள் பிரகாசிக்கிறாரே, உனக்குள் வாழ வந்தாரே, உனக்கு தலையாய் மாறி உன்னை உடலாக ஏற்றுக்கொண்டாரே, திராட்சை செடியாய் உன்னை கொடியாக்கி கொண்டாரே, அவருடைய வேருக்கும் சாருக்கும் உன்னை பங்காளி ஆக்கினாரே. அல்லேலூயா. அவருக்குள்ளிருந்து அந்த வெளிச்சம் உனக்குள் பிரகாசிக்கும். இதற்கு அஸ்தமனம் கிடையாது. இது எவ்வளவு மேகத்தையும் தள்ள பண்ணி உனக்குள் பிரகாசத்தை தரும். மழையை நிறுத்தி உனக்குள் அந்த பிரகாசத்தை தரும். இதைத்தான் நீங்களும் நானும் பார்க்கணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்புறம் பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ, பாருங்க கலாத்தியர் 2:20, இது எல்லாரும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. ஃபாதர் பாட்டு எழுதினார்ல, இனி நான் ஜீவிப்பது நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், அவரே என் கண் வழியாய் பார்க்கிறார், அவரே என் உடலுக்குள் உலாவுகிறார், அவரே எனக்கு சத்தமானார், அவரே எனக்கு நீதியானார். எனக்குன்னு ஒரு நீதி இல்லை. பிறகு இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறது. இது ஆக்சுவலா கேஜேவில எபிரேயர்ல எப்படி இருக்குன்னா, I live by the faith of the Son of God. சில மொழிபெயர்ப்புல I live in the faith of the Son of God. எதுவோ, ஆனா இப்ப நான் ஏன் உலகத்துல உயிரோடு இருக்கிறேன்னா, அவரை பற்றும் விசுவாசத்தில், அல்லது அவர் விசுவாசம் எனக்குள் வெளிப்படுகிறது. இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு அப்ப என்ன பண்ண போறீங்க? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வளர போறீங்க. என்ன செய்வீங்க? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், அப்படி சொல்ல போறீங்க. இப்ப 2 கொரிந்தியர் வந்துருங்க, என்னுடைய டைம் முடியுது. 2 கொரிந்தியர் 4:6 நம்ம படிச்சோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். சொல்லிக்கிட்டே இருங்க, இதையே பிரசங்கம் பண்ணுங்க. ஒரு விசுவாசிக்குள்ள இயேசு இருக்கிறார், அதை பிரெயின் வாஷ் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிய அப்படியே தரித்து, அப்படியே ஒரு வஸ்திரம் போல மூடி இருக்கிறார். அந்த கான்சென்ட்ரேஷனை உண்டு பண்ணுங்க. அதுதான் அவருடைய விசுவாசத்தை தட்டி கொடுக்கும். எனக்கு விசுவாசம் இல்ல, எனக்கு விசுவாசம் இல்லைன்றாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லுங்க, உனக்கு விசுவாசம் வேண்டாப்பா. உன்னுடைய விசுவாசத்தை துவக்கினவர், முடிக்கிறவர், உனக்கு தன்னுடைய விசுவாசத்தை உள்ள தந்துட்டாரப்பா, உனக்குள்ள இருக்கப்பா.
அதனால இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம் சொல்லி கொடுங்க. ஒண்ணு விழறது, அடுத்தது எழும்புறது, அடுத்தது நடக்கிறது, அடுத்தது ஓடுறது. நடத்துங்க. குமாரன் உங்களுக்குள்ள இருந்து படிப்படியா எழும்பட்டும். மாம்சத்தில் இருக்கிறவன் விழுவான், அது ரைட்டு. ஆனா இனி வர நாட்கள் அப்படி இல்லை. ரொம்ப மோசமான காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. எரேமியா 12:4-5 பாருங்க. எரேமியா 12:4-5 பாருங்க. எரேமியா அழறான். அது 1ல இருந்தே நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் துன்மார்க்கன் செழிக்கிறான், ஏன் அக்கிரமம் வளருது, ஏன் அவங்கள நீங்க வாழ விட்டீங்க, நீங்க தானே அவங்கள நிலைநிறுத்தினீங்க. எரேமியாவுக்குள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன். அவன் கேட்கிறான், எந்த மட்டும் தேசம் புலம்போம்? எது வரைக்கும்? புல்லெல்லாம் வாடி போச்சு, குடிகள் எல்லாம் பொல்லாப்பி நிமித்தம் எந்த மட்டும் தேசம் புலம்போம்? இன்று தேசம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. நாட்டு புல்கள் எல்லாம் வாடுகிறது. வறுமை, பயங்கர வறுமை வரப்போகிறது. பஞ்சம்னா நீங்கெல்லாம் எந்த அரசாங்கத்தாலும் கட்டுப்படுத்த முடியாத பஞ்சம் வரப்போகிறது. இருள் பூமியை மூடுகிறது. ஜனங்களோ கொடூரமாய் ஆவார்கள். கடைசி நாளுடைய சாபம். அப்போ எரேமியா புலம்புறான். கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனத்துல கர்த்தர் அவனை பார்த்து, நீ எரேமியா காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? கவனிக்கிறீங்களா? இப்போ உனக்கு நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்பவே விழறேன் எழும்புறேன், முடியலன்றீங்கல்ல. வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்களும் நானும் காலாட்களோடு தான் நடக்கிறோம். ஒரு நாட்கள் வருகிறது, கடைசி நாட்கள் சவால். நான் ஒரு தீர்க்கதரிசியாய் உங்களை எச்சரிக்கிறேன். குதிரைகளோடு நீங்க போட்டி போட்டு ஓட வேண்டிய நாள் வருகிறது. குதிரைகளோடு எதிர்த்து நிற்க வேண்டிய நாள் வருகிறது. சோர்ந்துட்டேன்னு சொல்லாதீங்க. வந்துருங்க ஆவிக்குள்ள. கர்த்தருடைய வசனத்துல நாட்டப்பட்டுருங்க. பைபிள் இருக்குல்ல, இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட எப்படி இருப்பான்? அவன் தன் காலத்தில் கனியை தருவான். தனி கனித்து மட்டுமல்ல, இலை உதிர்வதில்லை. இப்ப உங்களுக்கு நாங்க என்ன சொல்லணும்? உதிராதே, விழாதே, நீ ஃப்ரெஷ்ஷா இருப்பாய். வசனத்தின் தியானத்துக்குள்ள வந்துருங்க. அபிஷேகத்தோட ஒட்டிக்கொள்ளுங்க. ஆவியானவரோட பேசுங்க. எசேக்கியேல் 47 படிச்சு பாருங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. 7 பாடிங்க. 47:7. நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. இப்ப நதியோரமாகிய பரிசுத்த ஆவியானவரோட உறவு வச்சுக்குங்க. அதுதான் இனி உங்களுக்கு ஒரே ஹோப்பு. உங்க சுய சித்தம், சுய முயற்சிகள் எல்லாம் எண்டாக போகுது. எத்தனையோ ஊழியங்கள் இப்ப ஆல்மோஸ்ட் ஸ்தம்பித்து விட்டது. சோ ஆண்டவர் கேட்கிறாரு, காலாட்களோட ஓடும்போதே இழைச்சி விழுந்துட்டேன், எழுச்சிட்டேன், சோர்ந்துட்டேன், பயந்துட்டேன், இந்த மாதிரி ஒக்காபுலரிஸை மாத்திருங்க. குதிரைகளோட நான் ஓட போறேன். எதுல ஓட போறீங்க? பலத்தினால் அல்ல, உங்க பராக்கிரமத்தினால அல்ல, ஆவியினால ஓட போறீங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு அதுதான் சொல்றேன். நீங்க ஓட போறீங்க. நிறைய எனக்கு சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. கவனிங்க, 12ஆம் வசனத்துல இருந்து இருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய கனிகள். அது 12 மாதமும் கனி தருமா. 12 எவ்ரி மந்த் கனி. சோ இதுதான் கிறிஸ்து உங்களை இன்றைக்கு அழைக்கிறது. நான் திராட்சை செடி, நீ கொடி. எனக்குள்ள ஒட்டப்பட்டுட்டேன். என் சாறு உனக்குள்ள போகுது. என்ன பண்ணு? உன்னை பார்க்காத, என்ன பாரு. என்னோட உறவை வச்சுக்க. என் வசனத்துல ஊறி தேறிடு. சும்மா ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறது மட்டுமல்ல, தியானி. தியானினா உங்க குடும்பத்து கவலை எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல வசனத்தை வச்சு தியானிச்சுக்கிட்டே இருங்க.
பிரச்சனைகளை தியானிக்கிறதுக்கும் பதிலா அந்த பிரச்சனைகளை பற்றி பைபிள் என்ன சொல்லுது தியானியுங்கள். அப்போ இலை உதிராது, கீழே விழ மாட்டீங்க. உங்களை ஒருத்தர் தூக்கி விட வேண்டாம். அது நீங்க நதி ஓரத்துல நீரோட்டத்துல நடப்பட்ட விருட்சமாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு நாளும் கனி தருகிறவர்களாய் மாற்றுவார். இப்ப இந்த வசனத்தோட நான் முடிக்க போறேன். மறுபடியும் 2 கொரிந்தியர் 4:6 படிச்சிட்டோம், 7க்கு வரலாம். இந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயங்கள் பிரகாசிக்கிறார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், எங்களால இல்ல, மகத்துவம் உள்ள வல்லமை அவரே உள்ள பிரகாசிக்கிறார். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா இந்த உடம்புக்குள்ள இந்த உயிருக்குள்ள உயிரை ஆயிட்டாரு. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாகல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இது ஒரு மண் பாண்டம், இதுல பெருமைப்பட ஒண்ணுமே இல்ல. இந்த பொக்கிஷம் உள்ள இருக்கு, அது தேவனால வந்துச்சு, என்னால வரல. இது ஒரு மண் பாண்டம், அதுல பெற்றிருக்கிற. எதுக்கு மண் பாண்டத்துல வச்சார் தெரியுமா? ஏய், உன்னை பத்தி பெருமைப்படுறதுக்கு இல்ல, நீயா ட்ரை பண்றதல்ல, உன் முயற்சியில ஒருத்தரை மாற்ற ட்ரை பண்றது இல்ல, நீயா வெற்றியா வாழறது இல்ல. அந்த மகத்துவம் உள்ள வல்லமை, அந்த பிரகாசிக்கிற கர்த்தர் உள்ள இருக்கிறார். சூரியன் அல்ல, அவரே உனக்கு சூரியன் ஆகிவிட்டார். இந்த சூரியன் உனக்குள் நாளுக்கு நாள் பிரகாசித்துக் கொண்டே இருப்பார். நீதிமொழிகள் 4:18 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் 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 அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கு. நான் இதை அறிக்கையிடுறேன். நான் சாகர இன்னைக்கு ஹையஸ்ட் ஷைனிங் கிளைம் பண்ணுங்க. ஒரு நாள் பிரகாசிக்கிறது, ஒரு நாள் அணையிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. யோபு சொன்னாரு, உன் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உன் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். டே பை டே யூ வில் ஷைன் மோர். கேளுங்க அத. யோபு 8:7 படிங்க. ஆகாய் 2:6-9 தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த தேவனுடைய மகிமை, பிற்காலத்தில் வருகிற தேவனுடைய ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமை விட அதிகமாக இருக்கும். இயேசு உள்ள பிரகாசிக்கிறார். அந்த பிரகாசம் மங்காது, அதுக்கு அஸ்திபாரம் கிடையாது. அண்ணா என்ன சொல்றீங்க? நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். உங்களை பார்க்கிற அந்த போக்கஸ் லைட்டை எடுத்து உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை பார்க்க ஆரம்பி. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இயேசு எனக்குள்ள இருந்தால் இந்த பிரச்சனை எப்படி பார்ப்பார்? இயேசு இந்த நபர் என்னிடத்தில் வருகிறாரே, அவருக்கு என்ன சொல்ல விரும்புவார்? மக்கள் இப்படி இருக்கிறார்களே, இயேசு அதை எப்படி பார்க்கிறார்? இயேசு அந்த நாட்டுக்கு எப்படி ஜெபிப்பார்? இயேசு எனக்குள் வாழுகிற இந்த கவனத்தை தான் நானே சூரிய எப்படியோ சுத்தி வளைச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆதி சபையோடு ஒப்பிட்டா இந்த சபையில வல்லமை இல்ல, மகிமை தெரியல, அற்புதங்கள் வரல, ஒரே சண்டை சச்சரவு. இவங்க அவங்கள கள்ள உபதேசன்றாங்க, இவங்க இவங்கள கள்ள உபதேசன்றாங்க. உடைஞ்சு கிடக்குது. பார்த்தீங்கன்னா என் உடைந்த எலும்புகளை போல பள்ளத்தாக்குல கீழே கிடக்குது. இந்த நேரத்தில் கர்த்தரும் என்ன செய்ய போறார் தெரியுமா? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சிலர் ஹங்கிரியா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களை எழுப்பி ஒரு சேனையை உருவாக்கி அவர்கள் மூலம் இந்த உடைந்த எலும்புகளை கர்த்தர் கூட்ட போறார். விசுவாசிங்க. உங்க குடும்ப வாழ்க்கை கூட ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு, இப்ப நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்போ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அப்படி சொல்ல போறாங்க. ஏன்? உங்க நேச்சுரல் வைன், உங்க நேச்சுரல் திராட்சை ரசம் குறைஞ்சிச்சா? அல்லேலூயா. தெய்வீக திராட்சை ரசம் இயேசு
உங்களுக்கு மறுபடியும் ஒரு சுவையை குடும்பத்துல, வாழ்க்கையில, சரீரத்துல நிச்சயம் தருவார். அருமையானவர்கள், யோபுவினுடைய பிந்தின நிலைமை முந்தின நிலைமை பார்க்கல் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்த கர்த்தர். என்ன சொல்றேன், நீங்க விழுந்து எழுந்திருக்கிற ஸ்டேஜ் இல்ல, இப்ப நடக்கிற ஸ்டேஜ். உலகம் எங்கும் போ, ஆண்டவருக்குன்னு ஓடி ஓடி உழைங்க. எழுமிட்டீங்கல்ல, ஓடுங்க. பிசாசு வரானா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நில்லுங்க, ஓடாதீங்க. அங்க பிசாசுக்கு முன்னால ஓடாதீங்க. எனக்கு பிலிப் ரொம்ப பிடிக்கும். பிலிப்பு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, தெற்கு பக்கமா போ, காசா பட்டணத்துக்கு போ. அவன் அழகா நடந்து போறான். திடீர்னு ஆவியானவர் சொல்லுவார், ரதத்தோட சேர்ந்து கொள். ஓடுறான். அப்புறம் அந்த ரதத்துல இருந்த மந்திரி ரதத்துல ஏறிக்கப்பான்னுவான். அவன் வேகம் பாருங்க, நடை வேகம், ஓட்டம், ரத வேகம். அந்த வேலையை முடிச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஹோலி ஸ்பிரிட் அப்படியே தூக்கின்னு போயிட்டாரு. இதைத்தான் நான் வாஞ்சிக்கிறேன், இதைத்தான் நான் வாஞ்சிக்கிறேன். கடைசி அந்த வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிர தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அடுத்த வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு. நீங்க கவனிக்கணும், எசேக்கியா உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறேன்னு. பவுல் சொல்றார், எல்லா பக்கத்திலும் எங்களுக்கு நெருக்கம்பா. எதை பார்த்தாலும் நெருக்கம், பண நெருக்கம், எதிரிகளின் நெருக்கம், நோய்கள் உலகத்துல எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. அதான் நீங்க எதை சொல்றீங்க? உள்ள இருக்கிறானே அந்த புதிய மனுஷன், உள்ள இருக்கிறாரே இயேசு கிறிஸ்து, தங்கி இருக்கிறாரே மகிமையின் ஆவியானவர், அவர்தான் உள்ள உங்களை இரும்பு தூண் மாதிரி ஆக்கிறார். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுத்துறார். ஒரு காலத்துல ஒரு சின்ன கவலைன்னா நான் ஒடுங்கிடுவேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்குள்ள தெரியுது, நான் இரும்பு தூணா என்னை ஆண்டவர் மாற்றுகிறார், வெண்கல அலங்கமாய் ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எனக்கு புரியுது. அரணான பட்டணமாய் மாற்றி இருக்கிறார். உள்ள மனிதனை பலப்படுத்த பாருங்க, ஸ்ட்ரெங்தன் பண்ண பாருங்க. எப்பக்கத்துல நெருக்கம் எதுக்கு? அவுட்டர் மேனுக்கு, பழைய மனுஷனுக்கு. இந்த நெருக்கெல்லாம் உங்க மாம்சத்தை தான் உடைக்குமே தவிர உள்ளான மனுஷன் ஒடுங்காது. கலக்கமடைந்தோம் மனம் முறிவடைவதில்லை. கலக்கமா? பயப்படாதீங்க. அந்த கலக்கம் எல்லாம் வெளிய மனுஷனுக்கு தான், இந்த தற்காலிக உலக மனுஷனுக்கு தான், மாம்ச மனுஷனுக்கு தான். உள்ளான மனுஷன் முறிவடைவது இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. அப்படியே என்ன தள்ளிட்டாலும் நான் மறுபடியும் எழும்பி வந்துடுவேன். தஞ்சாவூர் பொம்மையை இப்படி தள்ளினாலும் அப்படி தள்ளினாலும் நேரா வரும். அதுபோல ஒரு கிறிஸ்தவன் நேரா வருவான். எப்படி அண்ணா? உள்ளான மனிதனை பலப்படுத்து. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுங்க. சொல்லி 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 பழகுங்க. ஹல்லேலூயா. 16ஆம் வசனம் பாருங்க, நாங்கள் ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஓகே, வருதா கலக்கம்? வா. துன்பம் வருதா? வா. நெருக்கமா? வா. நீ எவ்வளவு என்ன நெருக்க போறியோ அவ்வளவாய் நான் பெருக போறேன். நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழியும், அவ்வளவுதான். வாட்ஸ் தட்? என் புறம்பான மனுஷன் அழிவான், என் மனுஷ வைராக்கியம் அழியும், இல்லை என் பாடி ஓல்ட் ஆகும். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாகும். இப்ப சொல்லுங்க, நீங்க விழுறதோ எழும்புறதோ இது எல்லாமே, விழறன்றதெல்லாம் மாம்சத்துக்குரியவை. உங்க உள்ளான மனுஷனை யாரும் உடைக்க முடியாது. ஒடுங்காத அஸ்தமனமாகாத வெளிச்சம் அது, ஒடுங்காத இரும்பு தூண் அது, மனம் முறிவடையாத ஒரு வெண்கல அலங்கம் அது. அதான் நீங்க. தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், இனி
நீ ஓட வேண்டிய ஆள். சாத்தான் வரானா, ஆண்டவரே நீர் என்னுடைய நீதி, ஆண்டவரே நீர் என்னுடைய சத்தியம், ஆண்டவரே நீர் என்னுடைய பட்டயம், உங்க வார்த்தை தான் பட்டயம்னு நில்லு. தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நில், ஓடு. எதை பார்த்து? இயேசுவை பார்த்து ஓடு. விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடக்கடவும். அந்த இயேசு எங்க இருக்கிறார்? உள்ள இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்குள் இயேசு இருக்கிறார், எனக்குள் இயேசு இருக்கிறார் சொல்லிக்கிட்டே இருங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணை மூடிக்கிட்டு இயேசு உள்ள போற மாதிரி பாருங்க. நீங்க நடக்கும்போது இயேசு என்னோட நடக்கிறாருன்னு சொல்லுங்க. ஒரு சவால் வரும்போது நான் அல்ல, இயேசு தான் இந்த சவாலை சந்திக்கிறாருன்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நான் இப்போ உங்களுக்கு சின்ன ஜெபம் பண்ற டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து, இனி நீ குழந்தையா இருக்காத, என்னுடைய தெய்வகுமாரன் உனக்குள்ளிருந்து எழும்பி இந்த உலகத்துல சாதிக்க வேண்டியது ஏராளம். அவர் உனக்குள் பெருகட்டும். அவர் மேல் உன் கண்ணை வைத்துக்கொள். அவரை நோக்கிப்பா. எல்லாவற்றுக்கும் இயேசுவை பார். நீ வெட்கப்படுவதில்லை, நீ பிரகாசம் அடைவாய். கர்த்தர் உனக்கு வைத்த ஆசீர்வாதங்களை இன்று வரை உன் கண்கள் காணவில்லை. நீ பார்த்ததெல்லாம், நீ இதுவரை அனுபவித்ததெல்லாம் மிக 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 சொற்பம். உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறவைகள் ஏராளம். உனக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எவ்வளவோ அவ்வளவாய் நடந்து திரி. நான் உனக்கு கொடுக்க வேண்டியவைகள் ஏராளம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உனக்கு வந்த தோல்விகள், வாழ்க்கையில் வந்த நெருக்கங்கள், ஈவன் விழுகை உனக்கு ஒன்றை காட்ட, உள்ளான மனுஷன்தான் நிரந்தரம், புறம்பான மனிதன் அழிகிறவன் தான். அது மண் பாண்டம் தான், அது மண் பாண்டம் தான். உனக்குள் இருக்கிற அந்த பிரகாசம் எந்த பிசாசாலும் அழிக்க முடியாது. எழும்பு, பிரகாசி. உன் ஒளி உனக்குள் வந்தது. கிறிஸ்துடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீ எழும்பி விட்டாய், இனி பிரகாசிக்க போகிறாய். இந்த உலகத்தினுடைய மக்கள் ஓடி வர போகிறார்கள். மகிமையின் ஆலயமாய் நீ ஜொலிக்க போகிறாய். அந்த ஆலயத்தினிடத்துக்கு மக்களும் ஐஸ்வர்யமும் ஓடி வரப்போகிறது. இனி வருகிற நாளில் உலகத்துக்கு கலங்கரை விளக்கம் நீதான். பஞ்ச காலத்திலே அள்ளி கொடுக்கிற யோசேப்பின் பண்டக சாலை நீதான். உன் குடும்பத்திலே பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு நியூ பிகினிங். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே புது துவக்கத்தை தருகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலுகி பெருக பண்ணி, எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டீர்களோ அவ்வளவாய் பெருக செய்வாரா. உதிக்கிற உங்கள் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்களாக. ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டு கதவை தட்டுவதாக. இனி உங்களுக்கான கவலைகள் விலகி கர்த்தருடைய பாரம் உங்களை நிரப்புவதாக. நீங்கள் தேவ மனுஷன், தேவ மனுஷி, தேவனை சுமக்கிற ரதம், பாத்திரம் என்பதோடு அந்த உணர்வோடு வாழுவீர்களாக. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களை கர்த்தருடைய ரத்தத்தில் மறைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.